ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அதிகப்படியான நேரம் கொடுத்துருந்தோம். இப்போ நேரம் குறுகிய காலம் ஆனதுனால 2 நாள் தான் கொடுக்க முடியும். ஒரு சட்டமன்ற பகுதிக்கு 2 நாள் தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஆயிருக்கு. வரக்கூடிய 5ஆம் தேதி கொல்லங்கோட்டிலிருந்து ஆரம்பிக்கும். 30ஆம் தேதி கொல்லங்கோட்டிலிருந்து ஆரம்பிக்கும். திடீர் சட்டமன்ற பகுதி 30ஆம் தேதி 5ஆம் தேதி ஏப்ரல் 5ஆம் தேதி நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் தக்கலையில் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்காக மட்டும் சொல்லவில்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்காக மட்டும் சொல்லவில்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எதிர்கால வளர்ச்சியும் சேர்த்து நான் சொல்லியிருந்தேன். ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக 3 மணிக்கு அமித்ஷா வர தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுறாங்களா? 5ஆம் தேதி அமித்ஷா வர டிஸ்ட்ரிக்டில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. போக நம்ம இப்போ ஒரே இடத்துல தான் வேற தமிழ்நாட்டில் வேற டிஸ்ட்ரிக்ட் போகிறாங்களா? ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் அவ்வளோதான் நாங்கள் இருக்கோம். அதுக்கு மேலே இடம் கிடையாது. இப்போ தகவல் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த டாரஸ் லாரி வெள்ளப்படத்தில் ஒரு வீட்டுக்குள்ள போகுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆமை புகுந்த வீடும் மாவட்டம் ஆமை புகுந்த ஆமாம் விளக்கவே செய்யாது. இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி புகுந்த காரணத்தினால டாரஸ் லாரி வீட்டுக்குள்ள போயிடுது. எத்தனை கொலைகள் இன்னைக்கு தெரியாம எந்த பாதிப்பு ஏற்படுறது. ரொம்ப பெரிய போக்குவரத்துக்கு தேசிய அளவில் ஒரே கொள்கை தான் இருக்குது. போக்குவரத்துக்கு தேசிய அளவில் ஒரே கொள்கை தான் இருக்குது. ஆனால் கேரளாவிலேருந்து இங்கே வண்டி வர மாட்டேங்குது. இங்கேருந்து மட்டும் அங்கே கனிமானம் போகிறத எப்படி பார்க்குறீங்க? அங்கே ஆம்பளை இருக்கிறா, இங்கே அங்கிருந்து வண்டி வருது, குப்பை கொண்டு வர்றாங்க, கழிவு பொருட்கள் கொண்டு வர்றாங்க. அங்கிருந்து வண்டி வரலன்னு நினைக்காங்க. இங்கிருந்து வைரம் போகுது, அங்கிருந்து என்ன வருது? கழிவு. ஆமாம், என்னங்க இது குப்பை கூடையா? கன்னியாகுமரி மாவட்டம் உரக்கடங்க.